உங்கள் பாதங்களை தொட்டு பாருங்கள். தலைவாசல் லட்சுமணனாகிய நான் உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி பட்டால் துடைத்து குங்குமம் முல்லை இருவற்றி என்று சொல்லக்கூடிய பூக்களை உங்கள் பாதங்களிலே வைத்து இந்த லட்சுமணன் வணங்குகிறேன். எல்லோரும் எங்களை கைதட்டி வரவேற்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். என் பாதத்திற்குரிய ரசிக பெருமக்களே, கலைந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிற முகமது நபி அவர்களே, உங்களை பாராட்டுவதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சின்ன பையன் ரசா, என் பையன் வயசு ரசா. ஆனால் இந்த சென்னையே 15வது ஆண்டு விழாவாக வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறாயே அருமை தம்பி முகமது நபி அவர்களே, உங்களை இந்த அல்லாஹ் அல்ல, இந்த ஏழுமலையே அல்ல, இந்த சிவபெருமான் அல்ல, அந்த இயேசு அல்ல, எல்லோரும் உங்களை காப்பாற்றுவான் என்பதை உங்களை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா மாப்பிள்ள போறா பரவாயில்ல. அருமையான தலைப்பு. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் உற்றதுணையாகவும் இருப்பது மண்ணா பொண்ணா? ஒரு பக்கம் மண்ணு, ஒரு பக்கம் பூமி. இப்ப மண்ணை பத்தி பேசுறதா பொண்ணை பத்தி பேசுறதா? இப்ப நடக்கக்கூடிய யுகம் கலியுகம். இங்க பேசுறதா என்ன மட்டும் இங்கே மண்ணா பொண்ணா என்று பேச வந்திருக்கிற அனைவர்களையும் உங்கள் முன்னால் அறிவுரையாகவும் ஊற்றதுறையாகவும் இருப்பது மண்ணே மண்ணே என்று சொல்ல வருகிறார். நல்ல ஜோரகை கட்டி வருகிறேன். பன்மொழி அடுக்கத்திலே பிறந்து குமரியிலே குருத்தாகி புதியிலே குழந்தையாகி மதுரையிலே மடதையாகி காவிரி கதைகளை காலால நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து நித்திய மலைவரை வாழால் அளந்து சேர சோழ பாண்டியர்களும் மூவரசர் மடியிலே தவழ்ந்து உச்சங்கு தொட்டியிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே இழுத்து பன்னிசைப்பூர் மஞ்சத்திலே விழுந்து காலத்தால் மூட்டு கருத்தால் நிறைந்து காலமாய் திரிந்து வானமாய் விரிந்து மனமாய் விளைந்து நக்கீர நப்பூதன் நன்னாத நப்பசை ஒப்பூர் மாசாத்தி கட்கோ இளம்பதர் கம்பன் ஆகியோர் பாலோடு தேரோடு முட்டி வளர்ந்த அமைதனை கையிலே எடுத்துக்கொண்டு களிமண் தட்டிகளில் மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் காகித படிவங்களில் கனிப்பொடி வடிவங்களில் என எல்லா காலத்திலும் ஏறி நின்று எல்லாவற்றையும் மீறி நின்று நம்முடைய பாளையம் படியேற ஒடுக்கணர் இழந்து பரவ ஆகிற அகத்தினை இழந்து கொண்டாட்ட மேலோங்க கோலாட்டம் தந்து பாவையர் புதுகணிக்க கும்பிகள் தந்து அறுவடை சீராக பாடல்கள் தந்து ஏற்றங்கள் கிடைப்பதற்கு எதுகை முனை தந்து நச்சவர் நயப்பட உழைத்து சொற்பொருள் பெருக்கி கச்சவர் கருத்து செலுத்தி வடம் காண்பதும் சேர்ப்பதும் என்ற தமிழுக்கு சிகரமாகும். என்னுடைய அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மனித வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் உச்சுணையாகவும் இருப்பது மண்ணா பொண்ணா? மண்ணா பொண்ணா? பொண்ணா மண்ணா பொண்ணா? ஆமா, அவ்வளவுதான். அந்த கண்டாங்கி சேலையை போட்டு போட்டு நடந்து வந்தா அந்த தெய்வம் என்னை பத்தி ஆத்தா மகாலட்சுமியே நேரில் வந்ததா இருக்குங்க. அதுதாங்க இந்த மண்ணோட பண்பே. மண் எனக்கு கற்றுக் கொடுத்த கலாச்சாரம். ஆனால் என் மண்ணை என்னை பெற்ற தாய்க்கு நிகராக நான் ஒப்பிடுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? 10 மாதம் கருவறையில் என்னை சுமந்து பெற்றெடுத்தவர் ஒரு பெண் தாய் என்றால் நான் இருந்த பிறகு என் உடல் அரித்து மண்ணோடு மண்ணாக செல்லும் வரை சிவப்புகள் இந்த மண், இந்த தாய். அதனாலதான் எனக்கு மண்ணை தாய்க்கு நிகராக ஒப்பிடுறோம். அருமை அருமை அருமை. நடுவர் அவர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு சொல்லுங்க. மண்ணோடு வாழ்ந்தவன் ஒருபோதும் பொன்னோடு வாழ்கின்ற வாழ்வை தேட மாட்டான். அவன் தேடுவதெல்லாம் அந்த கிராமத்தில் அந்த மலை சாரலோடு நடக்கும் அந்த பயணத்தை மட்டும்தான். அருமை 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 அருமை. நடுவர்களே ஒண்ணுதான், மண்ணை நம்பி நீங்க பணத்தை போட்டா உங்களுக்கு லாபம். ஆமா, மண்ணை நம்பி பணத்தை போட்டா உங்களுக்கு லாபம். பொண்ணை நம்பி நீங்க பணத்தை போட்டா எல்லாமே உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன் யாரும் வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லை. நீ கட்டிங்கிறத பிரிச்ச போகணும், எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு அந்த விவசாயி சொன்னான், அரசே நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும். அவ்வளவுதானே, வாக்கை கூட்டு போறான். ஒரு ஓலை வீடு, ஓலை வீட்டுல 10 இடத்துல ஓட்டை வளைஞ்சா ஓடுவோம். அந்த வீட்டு வாசல்ல ஒரு வயசான அப்பா அம்மா கிளம்பி உட்கார்ந்து
கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அரசன் அந்த உறவன் சொல்றான், அரசே இது என்னுடைய அப்பா அம்மா, எனக்கு நான் ஒரு நாள் காலை 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் வயல்ல வேலை பார்ப்பேன். எனக்கு 4 ரூபாய் தான் சம்பளம். நான் வாங்குற 4 ரூபாயில 1 ரூபாய் கடமைக்கு, இது பெத்த கடமை, என்னைக்கு இருந்தாலும் இந்த கடமையை நான் தான் பார்க்கணுன்றான். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனான். வாழா வெட்டியா இருக்கிற அக்கா வீட்டுல உட்காந்து கஞ்சி குடிச்சுட்டு இருக்கு. அவன் சொல்றான், அரசே இது என்னுடைய தர்மம், எந்த காலத்துல எங்க அக்காவை நான் வச்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது, ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வச்சு பார்க்கணும், இருந்தாலும் என் அக்காவை நான் காப்பாத்துறேன். இது நான் வாங்குற 4 ரூபாயில 1 ரூபாய் தர்மத்துக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போறான், அவனுடைய மனைவி கூப்பிட்டு குடிச்சுட்டு இருக்கா. அவன் சொல்றான், ஐயா இது என்னுடைய பாதுகாப்பு, நாளைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லாம நான் படுத்துட்டா கூட என்ன வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, என் மனைவி தான் பாப்பா, நான் வாங்குற 4 ரூபாயில 1 ரூபாய் பாதுகாப்புக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போறான், அவனுடைய பிள்ளை குட்டிகள் கஞ்சி வச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. சொல்றான், அரசே இது என்னுடைய சேமிப்பு, இன்னைக்கு நான் இவனுக்கு போட்டாதான் என் வளர்ந்து நாளைக்கு எனக்கு போடுவான்னு சொல்லி நான் வாங்குற 4 ரூபாய் சம்பளத்துல 1 ரூபாய் கடமைக்கு, 1 ரூபாய் தர்மத்துக்கு, 1 ரூபாய் பாதுகாப்புக்கு, 1 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். இதை விட எனக்கு என்னையா வேணும் கேட்டா பாருங்க, அங்க இருக்க இந்த மண்ணுடைய மகிழ்ச்சியும் பண்பும் மரமும் சொல்லி முடிகிறேன். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா? கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் கூறினார். இளைஞர் சமுதாயமே, கனவு காணுங்கள். அமலாப்பா பற்றி கனவு காணாதீர்கள், அழிந்து போவீர்கள். சினேகா பற்றி கனவு காணாதீர்கள், சீரழிந்து போவீர்கள். நயன்தாரா பற்றி கனவு காணாதீர்கள், நாதியத்து போவீர்கள். கனவு காணுங்கள். காதலுக்கு தரிக்கும் சந்தியாவை பற்றி அல்ல, கஷ்டத்தில் தரிக்கும் இந்தியாவை பற்றி என்று கூறிக்கொண்டு தாஜ்ரிகள் எம்ஆர் கஸ்டமர் ப்ரோமோட்டர்ஸ் மண்ணையும் மழையும் பாகங்கள் விண்ணையும் வெள்ளைகள் என்று கூறி வாய்ப்புகளுக்கு நன்றி பாராட்டி விடைகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா. பண்பிலா மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவள், பசிக்கும் முகம் பார்த்து பழங்களை பார்த்து பழம் தரும் சோலை அவள், முடிசோறு எனக்கென்ன எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவள். அவள் நேர்மை, அவள் வாய்மை, அவள் தூய்மை, அவள் தான் தாய்மை. தாய்மையை போற்றி மிக அருமையான ஒரு பட்டிமன்றம். நடுவர் அவர்களே, மிக ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனித வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் முற்றுத்துணையாகவும் யோசிச்சு பாருங்க. மண்ணு. பாரதிக்கு பாட்டின் மீது ஆசை, அரசியல்வாதிகளுக்கு மீட்டிங் மீது ஆசை, காந்திக்கு நாட்டின் மீது ஆசை, நமக்கெல்லாம் காந்தி இருக்கும் நோட்டின் மீது ஆசை. ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் மீதும் இந்த மக்களின் மீதும் ஒருவருக்கு ஆசை உள்ளது. திரு எஸ். முகமது ரஃபீக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு குடும்பம் ஒரு வீடு என்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆசை வருது.
கையால நின்றுடும். தயவு செஞ்சு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேருன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய உயிர் போகும்பொழுது சொந்த மண் சொந்த வீடு இல்லைன்னா அவர் வாழ்ந்ததற்கே அர்த்தம் இல்லை. தயவு செய்து அனைவருமே தாஜ் ரியல் எஸ்டேட்டுக்கு வாங்க. எம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ்ல உங்களுக்கான இடத்தை உங்க நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சொல்லி தயவு செய்து ஒரு அடி நிலமாவது உங்க பேர்ல இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வாதமாக இங்கே இருக்கிறது. நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. சொல்லுங்க. வந்தீங்க. அப்பா பிரியாணி நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கும் நம்பிக்கை? இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்? தங்கத்துல எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அந்த நம்பிக்கை வேண்டும். அதே போட்டாரா ஆஃபர். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, சீக்கிரமா முடிக்கிறாங்க. ஆமா, நாங்க தேனியில இருந்து வந்திருக்கோம். 10 நிமிஷம் 12 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் விடுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போது ஆரம்பமாகிறது சொல்லுங்க. எப்படி ஆரம்பமாகுதுல்ல? எப்போது ஆரம்பமாகிறது? எப்போது ஆரம்பமாகிறது? எனக்கு எம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாஜி ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பு வரை அவன் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? ஆமா. திருமணத்துக்கு பின்னாடிதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஓஹோ. அந்த திருமணத்துல முதல்ல என்ன நடக்கும்? என்ன? பொண்ணு பார்ப்பாங்க. ஆமா. பார்த்து முடித்தவுடன் என்ன சொல்லுவாங்க? கொடுப்பீங்களா? கொடுக்க பத்திரம் கொடுப்பீங்களா? பட்டா கொடுப்பீங்களா?
உயிரை பழைக்க வச்சிருந்தார் நடுவர் அவர்களே. இதுதான் இந்த நகை பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, சும்மா நீங்க அதாவது இன்னைக்கு மருத்துவமனை உண்மையிலே இந்த நகையை சேர்ந்தீங்க, நீங்களும் தப்பான்னு சொல்றீங்க. என் பொண்டாட்டி ஒவ்வொரு மாசமும் என் கூட சண்டை வருவா, பவுனு மோதிரம் மாசம் எடுத்து கொடுத்தா பேசுவாங்க. ஆமா சரி, இது என்ன நீங்க நல்லதுன்றீங்களா கெட்டது நினைக்கிறீங்க? நல்லதுதான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு உடனடியா நீங்க மண்ணு வாங்க முடியாது. மண்ணை வாங்கணும்னா 10 லட்சம் 20 லட்சம் ஆகும். மனுஷா காப்போம் எடுத்து முடியா நான் சேமிச்சு வைக்கிறேன், பின்னாடி மொத்தமா சேர்த்து நிலம் வாங்கிக்கலாம்னு நல்லது சொல்றா. நீங்க இது உங்களுக்கு பிடிக்கிறீங்க, நல்லா ரூம் போட்டு யோசிக்கிறீங்க. நடுவர் அவர்களே, ஏன் மருத்துவ செலவுக்கு பணம் வேணும்னா கட்டாயம் நகையை சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கு. இப்படித்தான் வருவாங்க டாக்டர். மருத்துவமனையில் நடக்கிற கொடுமைகளை சொல்றேன். ஒருத்தர் சொல்லிருங்க டாக்டர் பூரா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் இல்லைன்னா இல்லை நம்ம வாழ முடியாது, ஆக நகை வேண்டும். அவ போனமே டாக்டர் எனக்கு மனசே சரியில்லைன்னு இருக்கான். இன்னைக்கு மருத்துவமனை அதுதான் நகையை சேர்த்து வச்சுறேன். மனசே சரியில்லை டாக்டர். அப்படியா? கவலைப்படாங்க, போய் இசிஜி எடுத்துக்கோங்க, ஸ்கேன் பண்ணுவோம். என்ன டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்றீங்க? எனக்கு மனசு சரியில்லைங்க டாக்டர். அதுக்காக ஸ்கேன் எடுத்து வர சொல்றேன். எப்படி டாக்டர் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா செய்வீங்க? ஸ்கேன் எடுத்தா ஆபரேஷன் தேவைப்படுமா இல்லையா? டாக்டர் எனக்கு மனசு சரியில்லைன்னு அதுக்கு தாயா சொல்றேன். வாழ்வில் இது ஒரு அங்கம், இல்லாட்டி குடும்பத்தில் ஏற்படும் பங்கம் என்று கூறி வாய்ப்பை தலைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா தங்கம் கொடுத்தார் என்று சொன்னால் ஒரு மண்ணை காப்பாற்ற வேண்டும். இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும். இந்த இந்திய தேசத்திலே